இந்த அழகிய காலையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இது தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி வழங்கும் சாதக பரிவர்த்தனை என்ற நிகழ்விற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அதன் முதல் நிலவாக நாம் தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிக்கின்றோம். எஸ். நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதி தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பி என்று செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக நிகழும் இந்த சாதக பரிவர்த்தனையின் நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்வாக நாம் குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கின்றோம். குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக குடும்ப அரசிகள் ஒரு 3 பேர் 5 பேர் வையகம் பணிப்ப வாணியர் குலம் தழைக்க செய்தொழில் சிறக்க செய்யாகம் பொழிக்க பாரின் நலம் காக்கும் வாணியர் புகழ் திசையெங்கும் ஓங்க. சிறப்பு. அருள்மிகு அன்பு பிரியால் அம்மனின் முழு ஆசிகளுடன் நாம் இந்த நிகழ்வை நாம் தொடங்குவோம். இந்த நிகழ்வில் அடுத்ததாக நம்ம இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம ப்ரொஃபைல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். இங்கே ப்ரொஃபைல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற ஐடி நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது MM அப்படின்னு ஆரம்பிக்கும். MM அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நம்பர் ஆரம்பிக்கும். இந்த 5 எண்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பார்க்குற ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்ககிட்ட பேசணும் கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு கொடுத்துருப்பாங்க, பேனா கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நம்பரை அடிச்சிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில் டோட்டலாக உங்களுக்கு வரும். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்ககிட்ட தொடர்பு கொண்டுக்கலாம். ஒருவேளை அவங்க நேரில் இங்கே வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களை நாங்கள் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துவோம். அவர்களிடம் நீங்கள் நேரடியாகவும் நீங்கள் பேசலாம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த நிகழ்வு நடக்க இருக்கிறது. முதல்ல நம்ம அறிமுகப்படுத்த இருக்கிறது மணமகள் ஆர்த்தி, வயது 26. அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி MM19199. இப்போ தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இதுதான் இந்த ப்ரொஃபைல் ஐடி நம்பர். இந்த நம்பரை நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ப்ரொஃபைல் இப்போ பார்க்குற ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் மொபைல்லையும் பார்க்கலாம், நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு உங்களோட வெப்சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஐடி நம்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா மற்ற தகவல்கள் உங்களுக்கு வெப்சைட் மூலயமாவும் ஆன்லைன் மூலயமாவும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அறிமுகத்திற்கு போவோம். மணமகள் பெயர் ஆர்த்தி, வயது 26. அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி MM19199. அவங்க மேஷராசியை சார்ந்தவர்கள், பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க. சுத்தமான ஜாதகம். காரைக்குடி அவங்களோட சொந்த வீடாக இருக்கு. சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. MBA முடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்ல போலீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல காவல்துறை அலுவலராக இருக்கிறாங்க. மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறது மணமகள். நம்ம அறிமுகம் செய்ய இருக்கிறோம். காவியா இவர்களின் பெயர், வயது 23. ப்ரொஃபைல் ஐடி MM19150, அதாவது MM19150. ரிஷபராசியை சார்ந்தவர், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றாங்க. சுத்தமான ஜாதகம், கடலூரை சார்ந்தவர். MA இங்கிலீஷ் முடிச்சு வச்சிருக்காங்க. மற்ற தகவல்களை நம்ம வெப்சைட்ல நேரடியாக நம்ம பார்க்கலாம். மறுபடியும் அந்த ப்ரொஃபைல் ஐடி சொல்கிறேன், MM19150, 19150. நன்றி. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது இதுவும் மணமகள் தீபலக்ஷ்மி,
வயது 23, அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி MM19100 191000. கும்ப ராசியை சார்ந்தவர், புரட்டாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். பெங்களூர்ல இருக்கிறாங்க. BCSC முடிச்சிருக்கிறாங்க. கேட்டபில்லர் அப்படின்ற நிறுவனத்தில் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாதம் 40,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், MM19100, அதாவது MM191000. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சுபாஷினி, வயது 25, ப்ரொஃபைல் ஐடி MM19085. மேசராசியை சார்ந்தவர், அஸ்வினி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். புதுக்கோட்டையில் இருக்கிறாங்க. MSc பெட் முடிச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல டெம்பரரி ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சரா இருக்காங்க. மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்களோட ப்ரொஃபைல் ஐடி மீண்டும் ஒரு முறை MM19085. அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பவர் மணமகள் ரேவதி. அவருடைய வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM19067 191067. துலாம் ராசியை சார்ந்தவர், சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தகமான ஜாதகம். MBA ஃபினான்ஸ் முடிச்சிருக்கிறாரு. PIL இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ஃபினான்ஸ் எக்ஸிகியூட்டிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 26,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த மணமகளின் ஐடி திரும்ப சொல்றேன், MM19067, அதாவது MM191067. நன்றி. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஐஸ்வர்யா, வயது 29, இவருடைய ப்ரொஃபைல் ஐடி MM18897, அதாவது MM18897. மேசராசியை சார்ந்தவர், கிருத்திகை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். மயிலாடுதுறையை சார்ந்தவர், சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. BE முடிச்சிருக்கிறாங்க. பியூவன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ல ஒரு டிசைனிங் இன்ஜினியர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸை நம்ம அவங்ககிட்ட நேரடியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அவர்களுடைய ப்ரொஃபைல் ஐடி MM18897 188997. அடுத்ததுக்காக போகலாம். இதுக்கு நடுவில் வேற ஏதாவது கேட்கணும்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. அடுத்ததாக நம்ம அறிமுகம் செய்ய இருப்பவர் மணமகள் பூஜா, வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM18885 188885. தனுசு ராசியை சார்ந்தவர், போராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். திருக்காட்டுப்பள்ளியில் சேர்ந்தவர், சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. BE முடிச்சிருக்காங்க. TCSல சிஸ்டம் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மற்ற தகவல்களை நம்ம அவர்களோட ப்ரொஃபைல நேரடியாக நம்ம பார்க்கலாம். அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி மீண்டும் ஒரு முறை MM18885, அதாவது MM18885. ஓகே, அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ராகப்பிரியா, வயது 31, ப்ரொஃபைல் ஐடி MM19018. கன்னிராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பெரம்பலூரை சார்ந்தவர், MSc முடிச்சிருக்காங்க. திருச்சி பெரம்பலூரை சார்ந்தவர், MSc அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்காங்க. DSAC அப்படின்ற கம்பெனியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபைலோட ஐடி மீண்டும் ஒரு முறை MM19018 191018. ப்ரொஃபைல் நம்ம தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்க போகிறோம். இவங்க வந்திருக்கவங்க யாராவது ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் காயத்ரி, வயது 24, ப்ரொஃபைல் ஐடி MM18879 188879. கடகராசியை சார்ந்தவர், ஆயில்யம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். ஜாதகம் எல்லாம் நேரில் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. கோவையை சார்ந்தவர், BCA MCA முடிச்சிருக்கிறாங்க. கப் அப்படின்ற பேங்கிங், அதாவது கிளப் யூனியன் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்கிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 35,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ரொஃபைல் ஐடி மீண்டும் ஒரு முறை, ப்ரொஃபைல் ஐடி MM18879 188879. இங்க 2 விதமான பேட்சஸ் கொடுத்திருப்பாங்க, நீங்க கவனிச்சிருந்திருக்கலாம். எல்லாரும் பேட்சஸ் கொடுத்திருந்திருப்பாங்க. ஒன்னு என்னன்னா, இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது மணமகள் வீட்டார், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது மணமகன் வீட்டார். நீங்க இங்க பார்க்கும்போதே அவங்க வந்து மணமகன் வீட்டாரா இல்ல மணமகள் வீட்டாராங்கிறத நீங்க அடையாளம் கண்டுகொள்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு பேட்ச் கொடுத்துருக்குறோம். ஒருவேளை நீங்க அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்க நேரடியா போய் உங்க பெண் வீட்டார், உங்க மாப்பிள்ளை வீட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நீங்க போய் பேசலாம். நன்றி. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சௌந்தர்யா, வயது 25,
ப்ரொஃபைல் ஐடி MM18877 18877. கன்னிராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். தஞ்சாவூரை சார்ந்தவர், சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. BCA MCA முடிச்சிருக்கிறாங்க. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக இருக்கிறாங்க. மற்ற தகவல்கள் நீங்கள் அவங்கள்ட்ட நேரடியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய ப்ரொஃபைல் ஐடி MM18877 18877. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் ஜெயபிரபா, வயது 22, MM18876 18876. கடகராசியை சார்ந்தவர், புனர்பூச விண்மீனை சார்ந்தவர். கும்பகோணத்தில் பிறந்திருக்கிறாங்க. கும்பகோணத்தில் தான் வேலை செய்கிறாங்க. BSc ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நிறுவனத்தில் வரைச்சிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். மற்ற தகவல்கள் வந்து நீங்கள் நேரடியாக அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி மீண்டும் ஒரு முறை MM18876 18876. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சுபாஷினி, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM18871 18871. துலாம் ராசியை சார்ந்தவர், சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். தஞ்சாவூரை சார்ந்தவர், சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பிகாம் முடிச்சிருக்காங்க. ஃபினான்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 32,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ப்ரொஃபைல் ஐடி மீண்டும் ஒரு முறை MM18871 18871. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் மாரியம்மாள் என்கிற சௌமியா, வயது 22, ப்ரொஃபைல் ஐடி MM18869 18869. மேசராசியை சார்ந்தவர், பரணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான சாதகம். கும்பகோணத்தை சார்ந்தவர், பிகாம் முடிச்சிருக்காங்க. மற்ற தகவல்களை நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி மீண்டும் ஒரு முறை MM18869 18869. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறது மணமகன் நிர்மல் குமார், வயது 28, ப்ரொஃபைல் ஐடி MM17895 17895. கன்னிராசியை சார்ந்தவர், அஸ்தம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சேலத்தை சொந்த ஊராக கொண்டவர். பெங்களூர்ல இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காங்க. BE மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாரு. கோட்டக் மஹேந்திரா பேங்க்ல ஆபரேஷன் டீம்ல இருக்கிறாங்க. மாதம் 40,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. இவரோட ப்ரொஃபைல் ஐடி மீண்டும் ஒரு முறை MM17895 MM17895. நன்றி. வணக்கம்மா. வாங்க, உங்க அந்த வரனை பற்றி நீங்க உங்க வாயிலே சொல்லுங்க. அவர் என்ன மாதிரியான நபர், உங்களுக்கு என்ன மாதிரியான மணமகள் தேவைப்படுது அப்படிங்கிறது சொல்லுங்க. பையன் அமைதியான பையன், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. நல்லா குடும்பத்தை சேர்ந்தவனும், படித்த பெண்ணாகவும், குடும்பத்தை பொறுப்பாக ஏற்று நடத்தக்கூடிய பெண்ணாகவும் வரணும் எதிர்பார்க்குறோம். அம்மா ஒரே பையன்தான். ஒரு பையன்தான். என்னுடைய பையன் ஒரே பையன்தான். நல்லா பொறுப்பான பொண்ணா, இந்த குடும்பத்தை பொறுப்பாக ஏற்று நடத்தக்கூடிய பொண்ணா கேட்குறோம். நன்றி. இவர்கள் கேட்ட மாதிரியான மணமகள் அமைவதற்கு தமிழ்நாடு மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறது மணமகள் காவ்யா, வயது 27, ப்ரொஃபைல் ஐடி MM18828 18828. தனுசு ராசியை சார்ந்தவர், போராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். கோவையை சார்ந்தவர், BSc IT MBA முடிச்சிருக்கிறார். காங்கனசன்ட்ல ITல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 60,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் வேணும் அப்படின்னா மீண்டும் ஒரு முறை அவங்களோட ப்ரொஃபைல் ஐடி MM18828 18828. இந்த வரனை சார்ந்த குடும்பத்தார் யாராவது வந்திருக்கீங்களா? வந்து கொஞ்சம் முன்னாடி வாங்க. அவங்களை பற்றி நீங்களே கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம். பெண் பெயர் ஜே காவ்யா. ஒரு நல்ல IT கம்பெனியில் வேலை பார்க்குற ஆண்மானாகவும் மருமகனாகவும், நல்ல குடும்ப பாங்கான நல்ல மருமகனாகவும் வேறு நாங்கள் எதிர்பார்ப்பதில்லை. அமைந்தால் நன்றாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக்கிறோம். நல்ல அமைதியான ஒரு IT நிறுவனத்தில் செயல்படுற ஒரு மகனை அவர் எதிர்பார்க்குறாங்க. அவங்க மகளுக்கு ஒரு சிறந்த மருமகன் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக நாம் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம். நன்றி. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது ராஜசேகர், வயது 31, ப்ரொஃபைல் ஐடி MM18895 18895. விருச்சிக ராசியை சார்ந்தவர், அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். காரைக்காலை சார்ந்தவர், பிடெக் முடிச்சிருக்கிறாங்க. ஸ்ரீ ஹோம்ஸ் அப்ளைன்ஸ் அப்படிங்கிற முடிச்சிருக்காங்க. மந்த்லி 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டில இருந்து வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்டயே மற்ற தகவல்களை நம்ம கேட்போம். சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. என் பையன் 2வது பையன்.
நல்ல ஒரு மருமகளாக பார்க்குறேன். ஏதாவது எனி டிகிரி இருந்தால் போதும். ஐயா முதல்ல சொல்வீங்களா? சரியா எல்லாருக்கும் வணக்கங்க. நான் காரைக்கால். என் பையன் ராஜசேகருக்கு நல்ல அமைதியான பொண்ணு, குடும்பத்தை கட்டி காக்கிற மாதிரி பொண்ணு, அமைதியான பொண்ணு, எனி டிகிரி இருந்தால் போதும். எதையும் எதிர்பார்ப்பு ஒன்றும் பார்க்கல. ராகு எது தோஷம் உள்ளது, நல்ல இடமா அமையும். சிறப்புங்க, நல்லது, வாழ்த்துக்கள். இந்த மணமகனுக்கு சிறப்பான ஒரு மணமகள் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வரனை பற்றி மேலும் எதுவும் தகவல் தேவைப்படும் என்றால் பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் தமிழ் செல்வன், வயது 28, ப்ரொஃபைல் ஐடி 18739 18739, மீனம் ராசியை சார்ந்தவர், ரேவதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். முசிறியை சார்ந்தவர், பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருக்கிறாரு, ரெப்கோ பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, பிரான்ச் சேல்ஸ் இன்ஜினியர் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் ரூபாய் 40,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொஃபைல் ஐடியோட ப்ரொஃபைல் ஐடி மீண்டும் ஒரு முறை MM18739. இந்த ப்ரொஃபைலை சார்ந்த குடும்பத்தார் யாராவது வந்திருக்கீங்களா? இந்த மணமகனை சார்ந்த குடும்பத்தார். வணக்கங்க, எங்கள் பையன் பேர் தமிழ்ச்செல்வன், பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கிறாப்படி, ரெட்போ பேங்கில் வேலை பார்க்குறாப்படி. ஒரு நல்ல குணமுள்ள மணமகள் எங்களுக்கு தேவை. நல்லது. இந்த மணமகனுக்கு சிறந்த மணமகள் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் நம்பியப்பன், வயது 36, ப்ரொஃபைல் ஐடி MM18551, மேசராசியை சார்ந்தவர், பழனி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். திருச்சியை சார்ந்தவர், டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க. லலிதா ஜுவல்லரியில் சிசிடிவி ஆபரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரொஃபைலை பற்றின மீண்டும் ஒரு ப்ரொஃபைல் ஐடி, மீண்டும் ஒரு முறை மேலிருந்து ப்ரொஃபைல் ஐடி MM18551 18551. இந்த ப்ரொஃபைல் ஐடியில் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த குடும்பத்தை யாராவது வந்திருக்கீங்களா? இந்த வரனை சார்ந்த குடும்பத்தார் யாராவது வந்திருக்கீங்களா? அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சுந்தர பாண்டியன், கும்பராசியை சார்ந்தவர், சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். ட்ரிபிள் முடிச்சிருக்கிறாங்க, BE முடிச்சிருக்கிறாங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு, திருச்சியில் தான் இருக்காரு. இண்டஸ்ட்ரியலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மாதம் ஒரு 80,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. திரு சுந்தர பாண்டியம் அவர்களின் குடும்பத்தில் யாராவது வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க. இது என்னோட மச்சனன் தான். திருச்சியில் ஓன் பிஸ்னஸ் MS ஃபேப்ரிகேஷன், அங்காள பர்மிஷன் இண்டஸ்ட்ரீஸ்னு வச்சு நடத்திட்டு இருக்கோம். நம்ம வெல்டிங் ஒர்க்கு, ஃபேப்ரிகேஷன் ஒர்க் ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் BBB மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காப்புல. மாதம் ஒரு 80 ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்காப்புல. நல்ல பொண்ணு மட்டும் தான் பார்த்துருக்கோம். எந்த வருமானம் எதுவும் தேவையில்லை. நல்ல ஒரு பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்றாப்புல தான் பார்த்துட்ருக்கோம். மணமகனுக்கு சிறந்த மருமகள் அமைய வேண்டும், இல்லத்தார் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துகளையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன், பெயர் கார்த்திகேயன் எஸ், கும்பராசியை சார்ந்தவர், அவிட்டம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE சிவில் ITயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கரூரை சார்ந்தவர், கரூரில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மாதம் 35,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனை சேர்ந்த குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். என் பையன் ஒரே பையன்தான், நல்லா அமைதியான டைப்பு. BE சிவில் முடித்து கரூர்லேயே மேலா டெக்னிக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. எனக்கு நல்ல குணமுள்ள, எனக்கு பிறகு என் குடும்பத்தை சிறப்பாக நடத்துறதுக்கு ஒரு மகள் தேவை எனக்கு. வளமுடன். யாரும் இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டில் மாமியார் மருமகன் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்க சொல்கிற போதே சொல்கிறாங்க, எனக்கு அடுத்து என் இடத்துல இருந்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும்னு கேட்குறாங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த குடும்பம் எடுபட்டதாக இருக்கும், அந்த மணமகன் என்பதாக இருக்கும். அதாவது மேலும் தகவலை தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் இங்கே நேரில் தான் இருக்காங்க, நீங்கள் அவங்களை நேரில் தெரிஞ்சுக்கலாம். அந்த ப்ரொஃபைல் ஐடியை வச்சுட்டு நீங்கள் ஆன்லைன்லேயோ அவங்க ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்கள் எடுத்து பேசிக்கலாம். அவர்களுக்கு சிறந்த மகள் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொள்கின்றோம். அதை அடுத்து நாம் அடுத்ததாக மணமகளை நாம் அறிமுகம் செய்ய இருக்கின்றோம். அவங்க பேரு ஷார்னிஷா, ஸ்ரீ ஷார்னிஷா மணமகள் பெயர். வயது 25, கன்னிராசியை சார்ந்தவர், அஸ்தம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். MSc முடிச்சிருக்கிறாங்க, கரூர்ல இருக்கிறாங்க. TCSல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சென்னை TCSல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிஸ்டம் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 29,000 ரூபாய் மேலே சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரொஃபைலை பத்தின உங்களுக்கு மேலும் இந்த குடும்பத்தார் யாராவது வந்திருக்கீங்களா?
வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பொண்ணோட அம்மா தான் நான். டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறா. ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மாப்பிள்ளை தான் பார்த்துட்ருக்குறோம். ஒரு குட் கேரக்டர், ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடியவரா, நல்ல ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ஒரு மணமகனை எங்களுக்கு ஒரு பையனாக இருக்கக்கூடிய மாதிரி நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். சிறப்புங்க. உங்களுக்கு சிறப்பான ஒரு மணமகன் அல்ல மகன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்கிறோம். அதை அடுத்து நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சி மணிகண்டன். வயது 26, ரிஷபராசியை சார்ந்தவர். மிருக சீரிடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. வேலூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. R&D இன்ஜினியராக இருக்காங்க. கிட்டத்தட்ட மாதம் 80,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனின் குடும்பத்தார் யாராவது வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க ஐயா. அனைத்து வானிலை உறவுகளுக்கும் வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலேருந்து வர்றோம். எங்கள் பையன் சி மணிகண்டன் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காப்புல. சென்னை வேல்யூ கம்பெனியில் R&D இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 80,000 ரூபா வருமானம் வருது. நல்ல குடும்ப பெண்ணா, நல்லா படித்தா, அது ஐடி ஃபீல்டில் உள்ள பொண்ணா இருந்தால் பரவாயில்ல. வணக்கம், நன்றி. இந்த வரனுக்கு சிறப்பான ஒரு மகள் அந்த வீட்டாருக்கு ஒரு நல்ல மகள் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் வி ஸ்ருதி. அவங்க பேரு. வயது 26, சிம்மராசியை சார்ந்தவர். மகம் விண்மீனில் பிறந்திருக்கிறார். BE முடிச்சிருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக இருக்காங்க. ஆந்திரா மாநிலத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கனரா பேங்க்ல ப்ரொஃபஷனல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. 68,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனின் குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இப்போது நாம் அடுத்ததாக அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன். பெயர் கார்த்திக். வயது 32, கன்னிராசியை சார்ந்தவர். உத்தரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE முடிச்சிருக்கிறாங்க. சொந்த ஊர் மயிலாடுதுறை. விப்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சென்னை சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காரு. கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மணமகனின் வீட்டார் வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட மற்ற தகவல்களை கேட்போம். எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபஸ்ட்டு எங்கள் பேர் கார்த்திகி. BE படிச்சுட்டு விப்ரோவில் ஒர்க் பண்ணுறாங்க. நான் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக WRDயில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகி மயிலாடுதுறையில் இருக்கேன். அவங்க சென்னையில் இருக்காங்க. டோட்டலாக இருங்க. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நீங்கள் பொண்ணு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதனால் பார்த்து நீங்கள் இந்த வரனை விடாதீங்க. அதான் எனக்கு சொல்கிறது. வாழ்த்துக்கள்ங்கய்யா. ஒரு சிறந்த ஒரு வரன் ஐயா இங்கே தான் இருக்கிறாங்க. இவரை பற்றின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐயாவை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக இவர்களுக்கு நல்ல ஒரு வரனும் நல்ல குடும்பத்திற்கு நல்ல பெண்ணும் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் உள்ள இறைவனையும் நாம் வேண்டிக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் R. கணேஷ். வயது 30, மகர ராசியை சார்ந்தவர். அவிட்டம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE சிவில் முடிச்சிருக்கிறாங்க. திருச்சி மாவட்டத்தை சார்ந்தவர். தனியார் கம்பெனியில் சென்னையில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த வரனை சார்ந்தவர் வாங்க. எங்கள் சொந்த ஊர் பட்டத்தில் தாங்க. இப்போ சென்னையில் குடியிருக்கிறோம். சென்னை மாநகராட்சியிலேருந்து ஓய்வு பெற்றவர். இப்போ 2 மாதம் ஆகுது. பையன் சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு. எந்த தோஷமும் கிடையாது. அவருக்கு சொத்துன்னு பார்த்தா ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. நல்ல பெண்ணு கிடைச்சா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரே ஒரு கூட பிறந்த தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு நல்ல வரன் இருந்தால் பார்க்கலாம். சுத்த ஜாதகம். சென்னையில் ப்ரைவேட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. சென்னையிலேயும் வீடு இருக்குது. இப்போ திருச்சி மாவட்டத்துலேயும் வீடு இருக்குது. எல்லா வசதியும் இருக்குது. ஓரளவு ஆண்ட முன்னத்தில் நல்ல பொண்ணு இருந்தால் அப்படின்ட்டு சந்தோஷம். வணக்கம். சிறப்பு. அவர்களுடைய மகனுக்கு நல்ல ஒரு வரனை எதிர்பார்க்கிறார். நல்ல மகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த குடும்பத்திற்கும் அவருக்கும் சிறந்த ஒரு மகளும் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம். மேலும் தகவல்களை அவரிடம் நேரடியாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் நாகசாமி என்கின்ற ராஜேஷ். வயது 30, துலாம் ராசியை சார்ந்த. சுவாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்த ஜாதகம். ஐடிஐ மோட்டார் மெக்கானிக் முடிச்சிருக்கிறாங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. பரமக்குடியில் 60,000 ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் விக்னேஷ். அவருடைய பெயர். வயது 28,
மிதுன ராசியை சார்ந்தவர் திருவாதிரை விண்மீனில் பிறந்திருக்கிறார், அதுவும் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க. சுத்த ஜாதகம், பி ஃபார்மா, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மா டிகிரி முடிச்சிருக்கிறாங்க. மருத்துவமனையில் அசிஸ்டன்ட் ஏஸ்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் மாதம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. மித்த தகவலை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து பையனோட அம்மா, பையன் பேர் விக்னேஷ், துபாயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நல்ல பையன், பொண்ணு அவன் கேட்டுக்கிறோம். யாராவது விருப்பம் இருந்தால் நேராக பேசுங்க. தேங்க்யூ. ரொம்ப நல்லதுமா. இந்த வரனுக்கு சிறந்த மகள் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாமல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொண்டு, அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் முனிஷ் குமார். வயது 25, கடகராசியை சார்ந்தவர். பூசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிகாம் MBA முடிச்சிருக்கிறாங்க. கார்பரேட் கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மாதம் 70,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த குடும்பத்தை சார்ந்தவர், இந்த வரன் குடும்பத்தை சார்ந்தவர். வாங்க, முன்னாடி வாங்க. மேலும் தகவல்களை அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க, நான் விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலேருந்து வந்திருக்கேன். என்னுடைய பையன் வந்து பிகாம் MPA முடித்து பெங்களூரில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அவனுக்கு ஒரு நல்ல வரனா நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அது விருப்பப்படுறவங்க இந்த இதில் தொடர்பு கொள்ளுங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். இவருடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல மகளும் கிடைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஐடிஸ்லாம் இருக்காது. ஏன்னா அவங்க இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இன்னைக்குள்ளார உங்களுக்கு ப்ரொஃபைல் ஐடிஸ் கிரியேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நம்மளோட நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா, இல்லைனா நீங்கள் வெப்சைட்டில் நாளைக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த வரன்கள் எல்லாம் அதில் அப்டேட் ஆகிருக்கும். நீங்கள் அதில் நேரடியாக பார்க்கலாம். வேறும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களோட நிறுவனத்தில் தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்குறோம். வேலை நாட்களில் காலை 9 மணி முதல் 5 மணி வரை உங்களுக்கு அந்த எண்கள் செயல்பட்டில் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் தகவல்கள் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ காமிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே இப்போ ப்ரெசென்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணது, அதனால் அதோட ப்ரொஃபைல் ஐடி இருக்காது. சரிங்களா? அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறது மணமகன் நாகரத்தினம். வயது 34, துலாம் ராசியை சார்ந்த விசாகம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BMSc முடிச்சிருக்கிறாங்க. IT பிரைவேட்டில் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய் IT ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. பார்ப்போம், அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலங்க, அடியன் சிவனடியார். பையன் ஒரே பையன்தான். கோயம்புத்தூர் PHDல BE முடிச்சுட்டு அமெரிக்காவில் 2 வருஷம் MS பண்ணாங்க. அங்கேயே 14 வருஷம் இருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் வீரர் அவங்க. நிறையா வந்து ஸ்போர்ட்ஸ்லாம் நிறையா மெடல் வாங்கியிருக்காங்க. அங்கே போய் நான் ரொம்ப எதிர்பார்க்கல. அவனுக்கு நல்ல மனைவியாக இருந்து அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அது போதும். திருச்சிற்றம்பலம். சிறப்பு. ஒரு ஆன்மீக பின்புலம் உள்ள ஒரு குடும்பம் என்று இது நல்லா தெரியுது. அமைதிக்கு பேர் போன குடும்பமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். பார்ப்போம், அவருக்கு ஒரு சிறந்த மகள், அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல மகள் கிடைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம். இதைத் தொடர்ந்து அடுத்தது நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன். அவர் பெயர் ஆனந்த். அவர் பெயர் 31 வயது மதிக்கத்தக்கவர். மீன ராசியை சார்ந்தவர். உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். MSc முடிச்சிருக்கிறாங்க. வேர் ஹவுஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. மாதம் ரூபாய் 50,000 ரூபாய்க்கு மேலே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பக்ரைன், அதாவது வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நினைக்கிறேன், துபாய்னு நினைக்கிறேன். இந்த குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாங்கம்மா, அவங்ககிட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், எந்த கெட்ட பழக்கம் பையனுக்கு கிடையாது. நல்ல பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, படித்த பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, வேற வாழ்த்துக்கள். இந்த குடும்பத்திற்கு மணமகளையும் அவருக்கு ஒரு நல்ல மனைவியும் அந்த குடும்பத்திற்கு நல்ல மகளையும் வேண்டி வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் பிரசன்னா. வயது 34, கும்பராசியை சார்ந்தவர். சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE முடிச்சிருக்கிறாங்க. ஃப்ளை எமிரேட்ஸ் துபாயில், ஃப்ளை எமிரேட்ஸ் அப்படிங்கிறது விமான நிறுவனம், அந்த இதில் துபாயில் வரப்பட்டு இருக்கிறாங்க. பெங்களூரில் அதோட நிறுவனம் இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ட்ரெயினி பைலட், அதாவது பைலட்டாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாரு. மற்ற தகவல்களை நம்ம நேரில் சந்திச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அவங்க குடும்பத்தார் இங்கே வந்திருக்கீங்களா? வாங்க, மற்ற தகவல்களை நேர்லேயே தெரிஞ்சுக்கலாம். வாழ்த்துக்கள். இந்த ப்ரொஃபைல் நம்மளுக்கு வந்து நாளைக்கு நம்மளோட வெப்சைட்டில் அப்டேட் ஆகிடும். நீங்கள் அங்கேயே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த உலகத்தோட எந்த மொழியில இருந்தும் யூடியூப்ல நம்மளோட யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம்.
அந்த நீங்கள் வந்து பேசுனதெல்லாம் அதில் இருக்கும். இப்போது உங்களோட வரணைக்காக நீங்கள் இங்கே வந்து பேசுனீங்கன்னா அது யூடியூப் மூலமா அந்த உலகத்தில் இருக்க அத்தனை நபர்களுக்கும் அது போய் சேரும். நீங்கள் முன் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான மருமகன் இல்லை மகள் வேண்டும் அப்படிங்கிறத உங்கள் மனசில் இருக்கிறது நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? உங்கள் குடும்பத்தாருக்கு யாருக்குனாலும் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த லிங்கை நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்களும் இப்போ நேரடியாகவே நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறது மணமகன் குமரேசன், வயது 24, மிதுன ராசியை சார்ந்தவர், திருவாதுரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். எம்காம் முடிச்சிருக்கிறாங்க. ஸ்மார்ட் நிதி கார்பரேட் கம்பெனி அப்படின்னு நிறுவனத்தில் ஃபினான்ஷியல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 22,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வாங்க. நீங்க யாரு? அந்த மருமகனே நான் தான் சார். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு டீ டோட்டலர். சமுதின்ற கம்பெனியில் வந்து ஃபினான்ஸ் டீமில் பிஓ ஹெட்டாக ஆக போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு நல்ல மனைவியாகிறத விட எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல மகளாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கு சிறந்த இல்லத்தரசியும் உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல மகளும் கிடைப்பதற்கு. இல்லை, இதுதான் முதல் தடவை மணமகனே வந்து பேசியிருக்கிறது. சிறப்பு, அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நல்லது. இவர்கள் குடும்பத்திற்கு ஒரு சிறந்த ஒரு மகள் கிடைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம். பக்கத்தில் தான் இருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை பேசிக்கலாம். அடுத்தது மணமகன் ஜி சரவணன், வயது 27, மகர ராசியை சார்ந்தவர், திருவோணம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிடெக் முடிச்சிருக்கிறாங்க. அஜன்மேக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. துபாயில் இருக்குது. மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை சார்ந்தவர் வாங்கம்மா. அவங்ககிட்டயுமே மற்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பையன் பிஇ படிச்சிருக்கான். துபாயில் வேலை பார்க்குறான். எனக்கு 2 ஆம்பளை பிள்ளை. அதனால் எனக்கு வர்ற மருமகளை தன் பொண்ணு போல் பார்த்து நல்ல விதமாக பார்த்துப்பேன். நல்ல வரம் உள்ள பொண்ணாக எனக்கு தேவை. நல்லா பார்த்துப்பேன். நான் கோயிலில், திருநள்ளாறு கோயிலில் கிளர்க்காக வேலை பார்க்குறேன். உலக புகழ் பெற்ற இதில் கோயிலில் கிளர்க்காக வேலை பார்க்குறேன். நல்ல பெண்ணாக வேணும். என் பையனுக்கு ராகுகேது தோசை இருக்குது. நல்லா பார்த்துப்பேன் சார். நல்ல மனோகன் தேவை சார். வணக்கம். வாழ்த்துக்கள்ங்க. அதாவது பெண்ணை பெற்ற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பயம் என்னென்னா, போகிற இடத்துல எப்படி இருப்பாங்களோ எதாக இருப்பாங்களோங்கிறது தான். அவங்களே சொல்லிட்டாங்க, எனக்கு 2 பசங்க வந்தால் பொண்ணை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், இந்த மணமகளுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் நேரில் பேசலாம், அல்லது நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் ஃபோன் நம்பர் எடுத்து பேசலாம். இவர்களுக்கும் இவர் குடும்பத்தாருக்கும் தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம். மணமகன் சசிதரன், வயது 26, ப்ரொஃபைல் ஐடி MM18935, மீனராசியை சார்ந்தவர், உத்திரட்டாதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். விழுப்புரத்தை சார்ந்தவர். மெட்ரிக் அண்ட் கம்பெனியில் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிடெக் கெமிக்கல் இன்ஜினியராக இருக்காங்க. டெக்னிக்கல் ரேடாஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஸ்பெஷலிஸ்ட் டிசைன் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்டே மிச்ச தகவல்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய சன் இப்போ வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. வந்துடுவார், இப்போ 2-3 மாதத்தில் வந்துடுவார். அவருக்கு நல்ல வேலை, ராகுக்கு தோஷம் இல்லை, வரனா தேவைப்படுது. நல்ல குணமுள்ள பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும். சேம் படிப்பு, சேம் நல்ல ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சாலும் நன்றாக இருக்கும். நன்றி. நல்லது, சிறப்புங்கய்யா. வாழ்த்துக்கள். உங்கள் குடும்பத்திற்கு நல்ல மருமகளும் மகளும் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு மேட்ரிமோனியின் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். எல்லாம் வல்ல இறைவனையும் நம்ம வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது கணேஷ் சரவணன், வயது 44, ப்ரொஃபைல் ஐடி MM19207, 192207, ரிஷபராசியை சார்ந்தவர், மிருக சீரிசம் விண்மீனில் பிறந்திருக்கிறார். சுத்த ஜாதகம். தேனியை சார்ந்தவர். பேக்கரி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. மாதம் 15,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கேட்போம். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவோம். அந்த பையனுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சந்தர்ப்ப சூழ்நிலையில் அப்படி ஆயிடுச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இன்னொரு பொண்ணு மருமகளாக வந்தால் நான் 2வது பொண்ணாக வச்சு பார்த்துக்குவேன். நான் ரொம்ப எதிர்பார்க்கல. நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் எனக்கு போதும். வாழ்த்துக்கள்மா. உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மகளும் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் பிரசன்னா, வயது 31, ப்ரொஃபைல் ஐடி MM17913, 179113, சிம்ம ராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். சுத்தமான ஜாதகம். கன்னியாகுமரியில் வேலை பார்க்குறாங்க. திருச்சி, சென்னையில் எம்இ MBA முடிச்சிருக்கிறாரு. ஜோஹோவில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 75,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. மீண்டும் இந்த ப்ரொஃபைலோட ஐடி MM17913. இந்த
இந்த வரனை சார்ந்தவர் வாங்க, குடும்பத்தார் வர்றாங்க. மற்ற தகவல்களை அவர்களிடமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். திருச்சியில் செட்டில் ஆகியிருக்கேன். என் பையன் வந்து எம்ஏ MBA முடிச்சிருக்காப்புல. சென்னையில் ஜோஹோன்னு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாப்புல, HR இருக்காப்புல. அவனுக்கு வந்து ஒரு நல்ல மணமகள் வேணும். நாங்கள் எந்த இதுவும் எதிர்பார்க்கலை. நல்ல எங்கள் ஒரே பையன்தான். நாங்கள் வந்து நான் சுற்றுலாத்துறையிலேருந்து ரிட்டையர்டு. அதனால் என் பொண்ணு அந்த வரக்கூடிய பெண்ணை வந்து எங்கள் பொண்ணு போல் பார்த்துக்குவோம். எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். என் ஒய்ஃபு வந்து அதை பற்றி சொல்லுவாங்க. வணக்கம். எனக்கு ஒரே பையன். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணு, குணமுள்ள பொண்ணு மணமகளாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். வேறு எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு இல்லை. நல்லா படிச்சிருந்தா அதுவே ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நன்றிம்மா. உங்களுக்கு நல்லபடியான ஒரு சிறந்த மருமகள் அமைவதற்கு, வரன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் டாக்டர் R. ஜெயலட்சுமி, வயது 29, ப்ரொஃபைல் ஐடி MM1888888. ரிஷபராசியை சார்ந்தவர், ரோகிணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். புதுச்சேரியை சார்ந்தவர், காக்கிநாடாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, MBBS பண்ணிட்டு இருக்கிறாங்க, டாக்டராக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மற்ற தகவல்கள் அவர் நேரிடம் தெரிஞ்சிருக்கலாம். நேரம் வந்திருக்கிறாங்க அவங்க குடும்பத்தார். அனைவருக்கும் வணக்கம். இதுங்க 2வது பொண்ணு டாக்டராக இருக்காங்க, MD முடிக்க போகிறாங்க இன்னும் ஒரு 3 மாதத்தில். நல்ல ஒரு டாக்டர் மாப்பிள்ளையோ இல்லை ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஹை போஸ்டிங் வந்தாலும் நாங்கள் விரும்புகிறாங்க. வாழ்த்துக்கள்ங்க. ஒரு நல்ல சிறந்த மருமகன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக வருகின்ற ஒரு ப்ரொஃபைல் மணமகள் வளர்மதி, வயது 24, ப்ரொஃபைல் ஐடி MM18864 கும்பராசியை சார்ந்தவர், அவிட்டம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். கும்பகோணத்தை சார்ந்தவர், வேலூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, B.Arch முடிச்சிருக்கிறாங்க, ஆர்கிடெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, மாதம் 20,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. மீண்டும் இந்த ப்ரொஃபைலோட ஐடி MM18864. இந்த வரனை சார்ந்தவர்கள் யாராவது வந்திருக்கீங்களா? அடுத்ததாக மணமகன் ராஜேஷ்குமார், வயது 29, துலாம் ராசியை சார்ந்தவர், சித்திரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். செவ்வாய் தோஷம் உண்டு, MSc முடிச்சிருக்கிறாங்க, VPS ஆயில் அண்ட் ஃப்ளவர் மில்ஸில் வச்சுருக்கிறாங்க, அதாவது மாவு வரைக்கும் தொழில். சொந்த தொழிலாளர். அவர் வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய் வரைக்கும் மாதம் வருமானம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த வரனை சார்ந்த குடும்பத்தார் நீங்கள் வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வரலாம். இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் நன்றி. இந்த குடும்பத்திற்கு சிறந்த மணமகள் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சந்தோஷ் ராம்குமார், வயது 27, மீனராசியை சார்ந்தவர், ரேவதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. அமேசான் டெவலப்மெண்ட்டில் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சென்னையில் IT செக்டார். 40,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 45,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ரொஃபைலை சார்ந்த குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த மணமகனை சார்ந்த குடும்பத்தார். அனைவருக்கும் வணக்கம். இவர் வந்து என்னுடைய அக்கா பையன். இவருங்க BE மெக்கானிக்கல் சென்னையில் ஒரு அமேசானில் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காருங்க. இவர் உங்களுடைய தாயார் வந்து பப்ளிக் யூனியன் ஸ்கூலில் வந்து HMமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பூர்வீகமாக வந்து திருச்சி மாவட்டம் லால்குடிங்க பூர்வீகம். கொஞ்சம் சிறந்த ஒரு குணமுள்ள ஒரு மணமகள். பையனோட படிப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஈக்குவலண்ட்டான ஒரு கல்வி இருந்தால் போதுங்க. குடும்பத்தை கொஞ்சம் வீட்டுக்கு ஒரே பையன், தந்தை இல்லாமல் வளர்ந்த பையன். நல்லா பழக்க வழக்கம், குணநலன்கள் எல்லாமே நல்ல ஒரு கேரக்டர் உள்ள பையங்க. கொஞ்சம் சிறந்த குணமுள்ள மணமகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஏதாவது வாய்ப்பு இருந்தால் வரணும் இருந்தால் கொஞ்சம் அமைச்சு கொடுங்க. நன்றிங்க. வாழ்த்துக்கள்ங்க. உங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் சோஷி நிவேதா, பெயர், வயது 24, மேசராசியை சார்ந்தவர், அசுபதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். MSc முடிச்சிருக்கிறாங்க. ஆகாஷ் இன்ஸ்டிடியூட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, தஞ்சாவூரில். கெமிஸ்ட்ரி லெக்சரராக இருக்காங்க. மாதம் ரூபாய் 60,000 சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தை சார்ந்த இந்த வரனுக்கான குடும்பத்தை சார்ந்தவர் வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க.
மற்ற தகவல்களை அவர்கிட்டமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கய்யா, உங்கள் மக பற்றியும் அவங்களுக்கு என்ன மாதிரி மகன் வேணுங்கிறத பற்றியும் சொல்லிடுங்க. நமது வாணிய சமுதாய இன பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எனது மகளுக்கு வரன் பார்த்து கொண்டிருக்கிறேன். நமது பரிவர்த்தனை கூட்டம் நடைபெறும் என்பதை விவரத்தை தெரிந்து கொண்டு நான் இதில் ஃபஸ்ட் டைம் கலந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னுடைய மகள் பேர் வந்து சேஷ நிவேதிதா, என் பேர் மனோகரன். என்னுடைய பூர்வீகம் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், பழைய திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட், சங்கரங்கோவில் பக்கத்தில் மலையடிக்குறிச்சிங்கிற கிராமம். தற்சமயம் தென்காசி மாவட்டம், அது தென்காசி மாவட்டம். என்னுடைய மனைவி பேர் வந்து எம் உமா மகேஸ்வரி. அவங்களுடைய ஊர் வந்து திருத்துறைப்பூண்டி, நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் திருத்துறைப்பூண்டி. நான் என்னுடைய மகளுக்கு சிறந்த வரன் அமைய வேண்டும் என்று இதில் கலந்து கொண்டேன். என்னுடைய மகள் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஆகாஷ் இன்ஸ்டியூட் நீட்டுக்கு கிளாஸ் இருக்கிற நீட் கோச்சிங் சென்டரில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரி லெக்சரராக ஒர்க் பண்ணுறாங்க தற்சமயம். நல்ல பொண்ணு, அவங்களுக்கு வந்து நல்ல வரன் அமைய வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். அவங்க கண்டிப்பாக எங்களுக்கு மகனாக இருப்பாங்க என்பது என்னுடைய ஆவல். எனக்கு ஒரே பொண்ணு, நான் காரைக்குடியில் செட்டில் ஆகிருக்கிறேன். ஆண்டவன் புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கிறேன். என்னுடைய பொண்ணுக்கு நல்ல வரன் அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணுடைய ராசி வந்து மேச ராசி, அசுபதி நட்சத்திரம். அவங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்காங்க, பிஎட் முடிக்க போகிறாங்க. தஞ்சாவூரில் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல மருமகன் அண்டு மகனாக அமைவாங்க என்பது இதன் மூலம் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்ங்கய்யா. உங்கள் குடும்பத்திற்கு நல்ல மருமகன், நல்ல மகனாகவே அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொள்கின்றோம், வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றோம். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் நிதிஷ். வயது 24, விருச்சிக ராசியை சார்ந்தவர். அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிகாம் முடிச்சிருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க. சேல்ஸ் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். மாத வருமானம் 52,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தார் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கங்க. என்னோடய பையன் பேர் நிதிஷ், மாஸ்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் முடிச்சிருக்காரு. பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாருங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மணமகள், எங்களுக்கு மகளாக வரணும்னு எதிர்பார்க்குறோம். மகள் இல்லாத குறையை தீர்த்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு பொண்ணு வேணும். ஓகே, நன்றி. நல்லா கேட்குறாரு. எனக்கு மகள் இல்லாத குறையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. மகளாக வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல மகள் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். எல்லாம் வரை இறைவனை வேற்றிக் கொள்கிறோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருக்கிறது மணமகள் அகிலா. பெயர், வயது 23, சிம்ம ராசியை சார்ந்தவர். பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பி ஃபார்மா முடிச்சிருக்கிறாங்க. மற்ற தகவல்களை நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மணமகளுக்குரிய குடும்பத்தார் வந்திருந்தீங்கன்னா முன்னாடி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் நெய்வேலியில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. எங்கள் சொந்த ஊர் நெய்வேலி தான். எனக்கு ஒரு மகன், ஒரு மகள். என் மகளுக்கு நல்ல மருமகனை தேடிக்கொண்டுள்ளேன். நல்ல படித்த குணநலமுள்ள மருமகன் எதிர்பார்த்துக்கிறேன். ஓகே, வாழ்த்துக்கள். இவர்களுக்கு சிறந்த ஒரு மருமகன் அமைவதற்கு வாழ்த்துக்களை நம்ம வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் அருண்குமார். வயது 32, விருச்சிக ராசியை சார்ந்தவர். அனுஷம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ முடிச்சிருக்கிறாங்க. மாவட்ட நீதிமன்றத்தில் கரூரில் செயல்பட்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாபு. 30,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்திற்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? இந்த நபருக்குரிய குடும்பத்தார், இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வாங்க வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோடய மகன் பேர் அருண்குமார். BEEE முடிச்சிருக்காரு. மாவட்ட நீதிமன்றம் கரூரில் இளநிலை உதவியாளராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா பையனுக்கு நல்லா சுத்த ஜாதகமாக நல்லா படித்த குணமுள்ள மணமகள் தேவை. வணக்கம். வாழ்த்துக்கள்ங்க ஐயா. உங்களுக்கு நல்ல மருமகள் மகள் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நாம் வேண்டிக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்வது மணமகன் மதன் ராஜ் அவர்கள். வயது 30, சிம்ம ராசியை சார்ந்தவர். மகம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. விஷுவல் ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறாரு. திருச்சியில் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. விஷுவல் ஃபோட்டோகிராஃபியில் கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாங்க, முன்னாடி வாங்க. அடுத்ததாக நம்ம அறிமுகம் செய்ய இருக்கிறது மணமகள் மகாலட்சுமி. வயது 25,
உத்திராடம் தனுசு ராசி உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BA முடிச்சிருக்கிறாங்க. மற்றவர்களை நம்ம நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த குடும்பத்தை சார்ந்து வந்திருக்கீங்களா? அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் கிஷோர், வயது 30, மகரம், அவிட்டம் விண்மீன், திருவோண அவிட்டம் விண்மீனை சார்ந்தவர், சுத்த ஜாதகம், BSc முடிச்சிருக்காங்க. ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனர்ஸாக இருக்காங்க. மாதம் 85,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க. வாங்க அவங்ககிட்டே மற்ற தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ராஜேந்திரன். நான் இங்கே திருச்சியில் அக்ரி இன்ஜினியரிங்கில் ரிட்டையர் ஆகி அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகி திருச்சியிலே செட்டில்டு. வீட்டில் வந்து GHல ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. பையன் பெரியவன். இவன் BSc டிஜிட்டல் மீடியா முடிச்சுட்டு சென்னையில் வந்து சொந்தமாக தொழில் பார்த்துட்ருக்கான். மாதம் 85,000 வந்து வருமானம் வர அளவுக்கு பிஸ்னஸ் இருக்குது. சொந்த வீடு இருக்குது, வயல் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்ல பொண்ணாக அமைஞ்சா எங்களுக்கு சந்தோஷம். அமைச்சு கொடுக்க கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்ங்கய்யா. உங்களுக்கு ஒரு நல்ல மருமகள், வீட்டுக்கு குடும்ப விளக்கு ஏற்றுறதுக்கு நல்ல மகள் வருவாங்க அப்படின்னு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் பாலகிருஷ்ணன், வயது 31, மிதுன ராசியை சார்ந்தவர், புனர்பூசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BBA முடிச்சிருக்கிறாங்க. சென்னை மொபைல்ஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கோயம்புத்தூரில் சென்னை மொபைல்ஸுங்கிறது நிறுவனத்தின் பெயர். கோயம்புத்தூரில் செயல்படுறாங்க. மாதம் 35,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கிறாங்க. இந்த வரனை சார்ந்த குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது கார்த்திக் B, வயது 28, கும்பராசியை சார்ந்தவர், பூரட்டாதா விண்மீனை சார்ந்தவர், விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BCom முடிச்சிருக்கிறாங்க. மார்க்ஸ் அப்படின்ற நிறுவனத்தில் சென்னை போரூரில் செயல்பட்டு இருக்கிறாங்க. அக்கௌண்டன்சியில் இருக்கிறாரு. மாதம் 35,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. இந்த வரனுக்குரிய குடும்பத்தார் யாராவது வந்திருக்கீங்களா? நீங்களா? வாங்க. மற்ற தகவல்களை அவர்கிட்ட நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லோருக்கும் வணக்கம். இவர் சித்தாப்பா பையன், என் தம்பி தான். அவர் எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை. நல்ல பையன், அமைதியான குடும்பம். அவருக்கு நல்ல மனைவி, நல்ல மினிமமாக டிகிரி எதுவும் முடிச்சிருந்தா பரவாயில்ல. குடும்பத்தை வந்து நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு ஒரு பொண்ணு, ரெண்டாவது பொண்ணாக வர மாதிரி. நன்றி. எனக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு இன்னும் கேட்கும்போது தெளிவாக கேட்குறேன். எனக்கு ரெண்டாவது பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. சிறப்பு. அவங்க வீட்டுக்கு திருமணம் செஞ்சு போகிறப்போ மகள் வந்து பார்த்திங்கன்னா மகளாகவே இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிவிக்கிறாரு. இவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அது வரட்டும். அதுக்குள்ளே உங்களுக்கு சில தகவல்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்தகம் ஒன்று இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறோம். இந்த புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோத்திரங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றின நம்ம நிறுவனர் அதை பற்றி பேசுவார். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம திருமண தடைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து பேசியிருக்கிறாங்க. அவங்க வந்து இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குமான்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்கோம். இதில் எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் எத்தனை பேர் இதை விருப்பப்படுறீங்கிறத வச்சு அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இந்த தடைகளை நீக்குவதற்கான செயல்பாடுகளையும் இந்த நிறுவனம் அடுத்த கட்ட ஒரு வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறது. உங்கள் விருப்பத்திற்கேற்ப அதையும் செயல்படுத்த தயாராக இருக்கிறது. நம்ம அறிமுகத்துக்கு சென்றுடுவோம். அடுத்ததாக நம்ம அறிமுகம் செய்ய இருக்கிறது மணமகன் சதீஷ்குமார், வயது 33, மீன ராசியை சார்ந்தவர், ரேவதி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். MSc முடிச்சிருக்கிறாங்க. சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சீனியர் மெடிக்கல் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை சார்ந்தவர். வாங்க. மூன்றாவது மாப்பிள்ளை வந்திருக்கிறாரு. நான் தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல தான் மூணாவது மாப்பிள்ளையை நான் பார்க்குறேன். சிறப்புங்கய்யா. உங்களுக்கு எந்த மாதிரியான வரன் அமையணும் நீங்களே சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ்குமார். நான் நேட்டிவ் வந்து திருச்சி தான். MSc BEd பண்ணியிருக்கேன், பாட்னி. கம்ப்யூட்டர் ஒர்க் தான், மெடிக்கல் கோடராக ஒர்க் பண்ணியிருக்கேன் சென்னையில், அஜிபாவில். நேட்டிவ் ஃபுல்லாக திருச்சி, இங்கே JK நகரில் தான் இருக்கும். இது எங்கள் அம்மா இந்த பேசுவோம். எல்லாருக்கும் அனைவருக்கும் வணக்கங்க. என் பையனுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல மகளாக இருந்தால் போதும். எங்களுக்கு நல்ல வரணும் அமைச்சு கொடுங்க. நல்ல மகளாக பார்த்துக்குறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மருமகள் இல்லை, என் மகளாக இருந்தால் போதும் எனக்கு. எல்லாத்துக்கும் வணக்கங்க. மிக்க நன்றி. வாழ்த்துக்கள்ங்க. ஆக்சுவலாக நம்ம நிறுவனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ராசிக்காரரு. ஏகப்பட்ட திருமணங்கள் நடத்தி வச்சிருக்கிறாரு. சரிங்களா? தெரிஞ்சு தெரியாமல் நிறைய திருமணங்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாக இந்த நிறுவனத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த நிறுவனத்தின் மூலமாக
பல குடும்பங்களுக்கு நல்ல மருமகனும் மணமகனும் அமைஞ்சிருக்கு. அதனுடைய வெற்றியின் காரணமாகத்தான் சென்னையில் போட்டோம், அதுக்கப்புறம் கும்பகோணத்தில் போட்டோம், அதை தொடர்ந்து இப்போ நம்ம திருச்சியில் போட்டிருக்கோம். இது ஏன் இந்த அளவுக்கு நம்ம அடுத்தடுத்து செய்கிறோம் அப்படின்னா, பின்னாடி எல்லாருக்கும் திருமணங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நன்மைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதன் வெற்றியின் காரணமாகத்தான் நம்ம அடுத்தடுத்த லெவலில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து சென்னையில் போட போகிறோம், அடுத்து பரிகாரங்களை நம்ம கொண்டு போக போகிறோம், எல்லாம் உங்களோட ஆதரவின் பேரில். இவர்களுக்கு நல்ல ஒரு மணமகள் அமைய வேண்டும் என்று வாழ்த்தி நம்ம அடுத்த அறிமுகத்துக்கு செல்லலாம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் VM பிரீத்தி, வயது 23, தனுசு ராசியை சார்ந்தவர், போராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE சிவில் இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க, மும்பையில் வேறு பண்ணிட்டு இருக்காங்க, சீனியர் இன்ஜினியராக இருக்காங்க, மாதம் 50,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பிரீத்தி அவர்களின் குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாங்க. அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் பாலமுருகன், அவருடைய பெயர், வயது 29, சிம்மராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE முடிச்சிருக்கிறாங்க. நிஜா கிராஃப்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னையில் கேட்டகரி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற செயலில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 60,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். எனது மகன் BE படித்துவிட்டு சென்னையில் நிஞ்சா கார்ட் ப்ரைவேட் கம்பெனியில் 60,000 ரூபா சம்பளத்தில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு 2 மகள், ஒரு பையன். 2 மகளுக்கும் திருமணமாகிவிட்டது. பையனுக்கு நல்ல வரனாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி. வாழ்த்துக்கள்ங்கய்யா. உங்களுக்கு நல்ல மருமகள் அமைய வேண்டும் என்று தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லா இறைவனையும் வேண்டிக் கொள்வோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் சங்கர நாராயணன், வயது 44, மேசராசியை சார்ந்தவர், அஸ்வினி விண்மீனை சார்ந்தவர், MBA முடிச்சிருக்கிறாரு. கால் சென்டரில் ப்ரைவேட் கம்பெனியில் கால் சென்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. 95,000 ரூபாய் அவர் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம். அவர் குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? ரைட். அடுத்ததாக அவர்களுக்கு நம்ம தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனையும் நம்ம வேண்டிக்கிறோங்கய்யா. உங்களுக்கு நல்ல விதமான நல்ல மருமகள் அமைய வேண்டும் என்று. இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் வினோத்குமார், வயது 35, மிதுன ராசியை சார்ந்தவர், திருவாதுரை விண்மீனில் பிறந்திருக்கின்றார். B ஃபார்மா, அதாவது ஃபார்மாசிஸ்டில் முடிச்சிருக்காங்க, மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கார், பஹ்ரைனில் இருக்கிறாரு, HR ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை சார்ந்தவர் வந்திருக்கீங்களா? மற்ற தகவல்களை அவரிடமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வாங்க. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய மைத்தினர் தாங்க M வினோத்குமார், பஹ்ரைனில் இருக்காருங்க. B ஃபார்மசி முடிச்சிருக்காருங்க, HR இருக்கார். 2 லட்சம் ரூபாய் சம்பளம். சொந்த வீடு பெரம்பலூரில் இருக்குது, அன்னமங்கலத்தில் இருக்குங்க. பெண் தேடிக்கிட்டு இருக்கோங்க. நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பம், நல்ல. நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கலைங்க, எந்த இதுவுமே எதிர்பார்க்கல. எல்லா டீட்டெயில்ஸும் அங்கே இருக்குது, நீங்கள் கேட்டுக்கலாங்க. தேங்க்யூ. நல்லது. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக உங்களுக்கு சிறந்த குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல மகள் மருமகள் உங்கள் குடும்பத்தில் விளக்கேற்றி வைப்பதற்கு வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொண்டு அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் பவித்ரா, வயது 25, ப்ரொஃபைல் ID MM18861 18861, தனுசு ராசியை சார்ந்தவர், போராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். தஞ்சாவூரை சார்ந்தவர், பெங்களூரில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, BTech முடிச்சிருக்கிறாங்க. விப்ரோ நிறுவனத்தில் IT ப்ரொஃபஷனல் இன்ஜினியரிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 25,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை சார்ந்தவர் வந்திருக்கீங்களா? நம்ம அடுத்ததாக நம்ம அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் அக்ஷயா, வயது 23, ப்ரொஃபைல் ID MM18858 18858, மீனம் ராசியை சார்ந்தவர், உத்திரட்டாதி விண்மீனை பிறந்திருக்கின்றார். வெலங்கையம்மன் அப்படின்ற நேட்டிவில் பிறந்திருக்காங்க. BE கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்காங்க. மற்ற தகவல்களை நம்ம நேரில் தெரிஞ்சுக்கலாம். இந்த குடும்பத்தை சார்ந்து வந்திருக்கீங்களா? அடுத்ததாக இவரை தொடர்ந்து நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் மீனாட்சி K, வயது 29, ப்ரொஃபைல் ID MM18858 18854, மகர ராசியை சார்ந்தவர், உத்திராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். மன்னார்குடியை சார்ந்தவர், MCA MPhil முடிச்சிருக்கிறாங்க. போன்சினஸ் அப்படின்ற கம்பெனியில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 30,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை சார்ந்து வந்திருக்கீங்களா? இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் காயத்ரி தேவி, வயது 24, கும்பராசியை சார்ந்தவர், சதயம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். BE முடிச்சிருக்கிறாங்க. பட்டுக்கோட்டையை சார்ந்தவர். மற்ற தகவல்களை நம்ம நேரில் தெரிஞ்சுக்கலாம். இந்த குடும்பத்தை சார்ந்து வந்திருக்கீங்களா? வாங்கம்மா. ஹலோ, வணக்கம். இது எனது 2வது மகள்.
அவங்களுக்கு நன்கு படித்த நல்ல வேலையில் உள்ள நல்ல மணமகன் தேவை. வாழ்த்துக்கள்மா. உங்களுக்கு நல்ல மருமகன் அமைவதற்கு தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன். பெயர் அமர்நாத், வயது 32, சிம்மம் ராசியை சார்ந்தவர், பூரம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ முடிச்சிருக்கிறாங்க. சிடிஎஸ் காங்கனிசன்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சென்னை சோழிங்கநல்லூரில். ஐடி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். 9.5 lakhs per year இன்கம், வருஷ இன்கம் போட்டிருக்காங்க. 9.5 lakhs பண்ணியிருக்காங்க. இந்த குடும்பத்தை சார்ந்து வந்திருக்கீங்களா? வாங்க. குடும்பத்தை சார்ந்து வந்திருக்காங்க, அவங்ககிட்டே நம்ம நேரடியாக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மணமகனுக்கு நல்ல மணமகள் தேவை. நல்ல படித்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய மணமகள் தேவை. பொண்ணுக்கு வந்து அவங்க என்ன போடணும்னு நினைக்கிறாங்களோ போடலாம், நாங்கள் எதுவும் டிமாண்ட் பண்ண மாட்டோம். ஓகே. எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை என்று கூறியிருக்கிறார்கள். நல்ல மணமகளாக இருந்தால் மட்டும் போதும் என்ற எதிர்பார்ப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வாணிய செட்டியார் மேட்ரிமோனியின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் எல்லாம் வல்ல இறைவனை நாம் வேண்டிக் கொண்டு அடுத்த அறிமுகத்திற்கு நாம் செல்வோம். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகள் பவித்ரா. பெயர், வயது 29, தனுசு ராசியை சார்ந்தவர், போராடம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க, பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 6 lakhs per annum அவங்க சம்பளம் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் மாதம் வருமானம் ஈட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த குடும்பத்தை சார்ந்து வந்திருக்கீங்களா? அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் விஷ்ணு வருண் பாபு. வயது 29, ரிஷபராசியை சார்ந்தவர், ரோஹிணி விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிடெக் எம்இ யூஎஸ்ஏல முடிச்சிருக்கிறாங்க, திருச்சியை சார்ந்தவர். யூஎஸ்ஏல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்ஜினியரிங் யூஎஸ்ஏ. மற்ற விவரங்களை நம்ம நேரில் தெரிஞ்சு கொள்ளலாம். அவர்களுடைய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் கார்த்திகேயன். வயது 30, மிதுன ராசியை சார்ந்தவர், மிருக சீரிசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ ட்ரிபிள் முடிச்சிருக்கிறாங்க, டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஐடி அனாலிசிஸாக இருக்காங்க. மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த குடும்பத்தை சார்ந்து வந்திருக்கீங்களா? இந்த வரனுக்குரிய குடும்பத்தார். அடுத்ததாக நாம் அறிமுகம் செய்ய இருப்பது மணமகன் டிஎம் விமாச்சலன். வயது 39, மிதுன ராசியை சார்ந்தவர், புனர்பூசம் விண்மீனில் பிறந்திருக்கின்றார். பிஇ எம்பிஏ முடிச்சிருக்கிறாங்க, திருச்சியை சார்ந்தவர். திருச்சியில் தான் வேலையும் சுய தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாதம் 80,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வரனுக்குரிய குடும்பத்தார் வந்திருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மோகன்தாஸ். நான் பொறியியல் துறையிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளேன். என்னுடைய மகன் பிஇ முடித்து திருச்சியிலே ஹோம் ஆட்டோமேஷன் அண்டு செக்யூரிட்டி சிஸ்டம் தொழில் செய்து கொண்டிருக்கிறார், சொந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மறுமணத்துக்காக வரன் பார்த்து கொண்டு இருக்கிறோம். நல்ல டிகிரி முடித்த குடும்ப பாங்கான மருமகள் கிடைக்கணும். நிறைவான வசதி இருக்குது, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நன்றி, வணக்கம். ஐயா, வாழ்த்துக்கள்ங்கய்யா. உங்களுக்கு சிறந்த ஒரு மருமகள் அமைவதற்கு வாழ்த்துக்கள்.